வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் அலர்ட் 24/7 தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியன் நேவி வெளியிட்டிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். என்னென்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது இந்த வீடியோஸ் பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்தியன் நேவி ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் +2 முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அன்மேரிட் மென் அண்ட் விமனுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. நீங்கள் 10+2 பேட்டர்னில் +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவலன்ட் முடிச்சிருந்தீங்கன்னா கேடட் என்ட்ரி ஸ்கீம், ஓகேங்களா, இது வந்து பிடெக் கேடட் என்ட்ரி ஸ்கீம். ஸோ இதில் நீங்கள் கேடட்டாக என்டர் ஆவீங்க. அண்ட் உங்களுக்கான க்ரோத் வந்து அப்படியே நீங்கள் நேவிலே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் பிரான்ச்க்கான ரெக்ரூட்மெண்ட் தான் இது. ஏன்னா அவங்க எஜுகேஷனும் ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கான ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க அண்ட் ஜாபும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் வேகன்சிஸ் வந்து 44. ஸோ பெர் இயருக்கான அந்த பேட்சில் வந்து 44 மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க. 6 வேகன்சிஸ் ஃபார் விமன். சரிங்களா? எந்த டேட்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 2 ஜூலை 2006 1 ஜனவரி 2009 இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த டேட் போத் டேட்ஸ் ஆர் இன்க்ளூசிவ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஒன்லி 1 அப்ளிகேஷன் தான் ஒரு கேண்டிடேட் ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸில் 70% மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். அண்ட் அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 10th-லையோ 12th-லையோ 50% இங்கிலீஷில் மார்க் வாங்கியிருக்கணும். ஆஸ் வெல் அஸ் உங்களோட பிசிஎம் பேட்சில் 70% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் இங்கே இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி ஜேடபிள்யூ மெயினுக்கு வந்து நீங்கள் அப்பியர் ஆயிருக்கீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு தெரியும் ஜேடபிள்யூ அப்படிங்கிறது வந்துட்டு ஐஐடியில் போய் படிக்கிறதுக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்கள் வீட்டில் யாராவது +2 படிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா தாராளமாக தெரியப்படுத்துங்க. ஆல்ரெடி அவங்க ஜேடபிள்யூ மெயினில் வந்து நீங்கள் அவங்க என்டர் ஆயிருக்காங்க, அவங்க வந்து அப்பியர் ஆயிருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இதை வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா பேஸ்டான உங்களோட ஜேடபிள்யூ மெயின் ரேங்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இதில் மெரிட் லிஸ்ட்டே அமைய போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஆல் இண்டியா காமன் ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு ஜேடபிள்யூ மெயினுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இங்கே வந்துட்டு என்ட்ரி இருக்க போது உங்களுடைய மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர்வியூஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ரேங்க்கை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இன்டர்வியூஸ் எங்கெங்கே நடக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா பெங்களூர், போபால், கொல்கட்டா அண்ட் விசாகப்பட்டினம். எப்போலேருந்துன்னா செப்டம்பர் 2025 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் உங்களுடைய ஒரு வேலிடான மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி நீங்கள் எப்பவுமே த்ரூ அவுட் த ப்ராசஸ் வச்சுக்கணும், சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்டர்வியூ போகிறதுக்கு AC 3 டயர் டிக்கெட் கூட ப்ரொவைட் பண்ணுவோங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் எங்கே போய் நீங்கள் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா www.joinindiannavy.gov.in. இதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து, ஏன்னா நேவலில் வந்து என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, நேவியில் என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இதுக்கான கோர்சஸ் தான் அங்கே ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் டிகிரி வந்து JNU ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகேங்களா? அண்ட் என்டையர் காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் வந்து யார் பாண்ட் பண்ணிப்பாங்க, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னா இந்தியன் நேவியே உங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணி உங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க. ஸோ தாராளமாக இதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நாளையும் நிம்மதி, வேலையும் நிம்மதி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.